குழந்தைகளே, ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன். போன வீடியோவில் கதையை எங்க விட்டேன் தெரியுமா? ராமர் தன்னுடைய தந்தையுடைய வாக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காக காட்டுக்கு போறேன்னு தீர்மானம் பண்றார். அதை தன்னுடைய தாயார் கௌசல்யக்கிட்டையும் லக்ஷ்மணனுடைய தாயார் சுமித்திரைக்கிட்டையும் வந்து சொல்லி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறார். லக்ஷ்மணனும் சீதையும் கூடவே வருவேன்னு பிடிவாதமா இருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு போறார். இப்போ புறப்படுறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு போலான்னு அவருடைய அரண்மனை கைகையுடைய அந்த புறத்துக்கு போறார். அங்கதான் அவங்க அப்பா இருக்கார், படுத்துக்கிறாரு. வாசல்ல சுமந்தரங்கிட்ட சொல்றார், அப்பாவை நான் பார்க்கணும்னு. ராமனுடைய குரல் கேட்ட உடனே தவிச்சு போறார் தசரதன். ஐயோ, என்னுடைய பையன் இப்படி நான் அவனை அனுப்புறேனே, இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் ஆளாயிட்டேனே அப்படின்னு தன்மையிலேயே அவருக்கு ஒரு குற்ற உணர்வு, ஒரு அவமானம், ஒரு கோபம், இயலாமை இவ்வளவு சேர்ந்து அவர் கஷ்டப்பட்டது. ராமன் அவர் காலில் விழுந்து, அப்பா நான் போயிட்டு வரேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் ஆறா பெருகிறது. என்ன பட்டுமே, நீ எதையாவது செஞ்சு நீ போகமாட்டேன்னு சொல்லக்கூடாதானா? அப்பா, உங்களை பொய் நடத்தி நான் என்னப்பா சந்தோஷம் காண போறேன்? எனக்கு இந்த அரசாட்சி மேல எல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய பிரியமோ ஆசையோ கிடையாதுப்பா. என்னுடைய முக்கியமான குறிக்கோள் உங்களுக்கு ஒரு பரிச்சை நடக்கும், அதுக்காகத்தான் நான் போறேன். அப்போ உடனே தசரதர் சுமந்தரன் 4 சேனைகளையும் கூடவே அனுப்பு அப்படின்னு சொல்லணும்னு கைகையை கேட்கிறேன். என்ன சேனைகளை அனுப்புறதா? உடனே ராமன் அப்பா, நான் ராஜபோகத்தை அனுபவிக்கிறதுக்காக காட்டுக்கு போகல. காட்டுல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கதான் நான் காட்டுக்கு போறேன். என்னோட எந்த சைன்யமும் வரக்கூடாது. தசரதரால் ஒண்ணுமே சொல்ல முடியும். அவர் கைகையை திட்டுறார், உன்னாலதான் இந்த நிலைமை, நான் என்ன பாவம் பண்ணினேனோ, எனக்கு என்ன பழி வந்து சேர போறது பாருன்னு நினைச்சு அவர் அப்படியே குகைஞ்சு போறார். ராமன் போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே பாதி நினைவு தான் இருக்கவருக்கு அப்படியே மயங்கி விழுந்து. ராமன் வந்து வெளியில வந்து வர சுமந்தரன் வந்து ரதத்துல அவரை கூட்டிங்க. ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேர் ரதத்துல ஏறி போகும்போது ஜனங்கள்லாம் சூழ்ந்து வராங்க. சில பேர் கைகையை திட்டுறாங்க, சில பேர் தசரதனை திட்டுறாங்க. எல்லாரும் ராமன் கிட்ட மன்றாடி கேட்கறாங்க, போகாதே போகாதே, இங்கேயே இரு, இங்கேயே இருக்கணும்னு. இப்ப ராமர் ரதத்தை நிறுத்தி அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு போங்க, நான் எங்க அப்பாவோட வாக்கை காப்பாத்துறதுக்காக நான் காட்டுக்கு போறேன், புரிஞ்சுக்கோங்க. இல்லை, இது நீங்க உங்களை எல்லாம் சதி பண்ணி அனுப்புறாங்க, அப்படி சொல்லாதீங்க. அப்படியே அந்த எண்ணத்தையே நீங்க வச்சுக்காதீங்க. மரதன் என்னோட நல்லதன், நல்ல ஆட்சி உங்களுக்கு தருவான். எனக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களோ அந்த ஒத்துழைப்பை நீங்க பரதனுக்கு கொடுங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் திருப்பி போங்க, நான் ஒரு முக்கியமான காரியமா போறேன், புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பாவுக்காக நான் போறேன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி ரதத்தை ஓட்டும் பொழுது பின்னாடியே ஓடி வராங்க. இப்படி ஓடி வரவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர், நிறைய பேர் ஓடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய, ஆனாலும் நிறைய பேர் வந்து தமசா நதிக்கரை வரைக்கும் ஓடி வந்துடுறாங்க. தமசா நதிக்கரையில சுமந்திரன் வந்து ரதத்தை நிறுத்துறான். அவனுடைய குதிரைகளுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்காக, குதிரைகளுக்கு குடிக்க தண்ணியும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக அங்க நிறுத்துறான். அப்போ சந்தி ஆயிடுது. இப்ப ராமன் சொல்றாரு, நாம இங்கேயே இந்த இடத்துல இன்னைக்கு தங்கிடுவோம் ராத்திரிக்கு, இதுதான் நம்முடைய வனவாசத்துடைய முதல் நாள் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு நாம உபவாசம் இருக்கலாம்னு சொல்லி அவங்க உபவாசம் இருந்து அவங்க படுத்துக்கிறாங்க. லக்ஷ்மணன் வந்து தரையில புல் விரிச்சு சீதைக்கும் ராமருக்கும் படுக்கிறதுக்கு தயார் பண்ணி அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது சுமந்தரனோட பேசிக்கிட்டே காவல் கத்திட்டு இருக்க. அப்புறம் ராத்திரி எல்லாம் ஜனங்களும் கூட வந்த ஜனங்களும் அங்கங்க படுத்து தூங்கிடுறாங்க. ராமன் சுமந்தரன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் இப்படி வந்திருக்காங்க, நாம இவங்க கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடணும். கண் விழிச்சுட்டாங்க, திருப்பியும் பின்னாடியே வருவாங்க. அதனால நீ என்ன பண்ற, சூரியன் உதிக்கிறதுக்கு பல நாளைக்கு முன்னாலேயே நம்ம இருட்டிலேயே கிளம்பி சத்தம் இல்லாம போயிடும், எங்களை கொண்டு போய் கங்கை நதிக்கரையில விட்டுடு. அப்புறம் நீ வந்து இவங்களை திருப்பி வந்து இவங்களை அழைச்சிப்போ, இல்லை அவங்களாவே நம்மளை காணோம்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபடியே சுமந்திரன் வந்து ரொம்ப விடியலுக்கு முன்னாடியே எழுந்திருந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையும்
கங்கை நதிக்கரையில கொடுத்து விட்டுருக்கார். அங்க குகன் கிட்ட குகனுக்கு ஏற்கனவே ராமன் வரான்னு தெரியும். யாரு குகன்? அந்த வனப்பகுதியினுடைய அதிபதி குகன். அவனுக்கு ராமனை நினைச்சு ஒரே ஆச்சரியம், இப்படி ஒரு மனுஷன் இருப்பானா? யாராவது அரச பதவியை திறந்துட்டு வருவாங்களா? அதுக்கு எவ்வளவு ஒரு பெரிய மனசு வரும், எவ்வளவு ஒரு தைரியமும் ஆண்மையமும். அதுதான் ராமனை நினைச்சு 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 ஆச்சரியப்பட்டு அவனுக்கு முடியவே இல்லை. அப்படியே ராமனை பார்த்து அவன் கை கூப்பி வணங்குறான். இப்படி ஒரு புருஷன் இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட உன்னதமான புருஷன் அப்படின்னு அவன் கையெழுத்து கூப்பி, நீங்க இந்த இடத்துலயே இருக்கலாம், இந்த வனத்திலேயே இருக்கலாம், இங்க ஒண்ணு கூட எனக்கு தெரியாம நடக்காது, இது பூரா பாதுகாப்பு இருக்கு, உங்களுக்கு எல்லா சௌகரியத்தையும் நான் பண்ணித்தரேன். அப்ப ராமன் சொல்றார், குகன் உன்னுடைய நட்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே ராமனுக்கு அதனால்தான் கமராமன் சொல்வார், நம்ம 5 பேர் ஆயிட்டோம், 4 பேர் பிரதேசம் உன்னோடு சேர்ந்து 5 பேர் ஆயிட்டோம்னு சொல்லுவார். அப்படி ஒரு சகோதரனுடைய அன்பை ராமன் குகன் மேல காமிக்கிறார். அதே போல குகனும் அதுக்கு ஈக்குவலான அன்பை ராமன் மேல காமிக்கிறார். ராமனுக்கான எல்லா பணிவிடைகளையும் செய்கிறார். ராமன் சொல்றார், நான் கிளம்ப வேண்டிய நேரம், எனக்கு ஒரு ஓடத்தை ஏற்பாடு பண்ணிக்கொடு, நான் கங்கை நதிக்கரை தாண்டி நான் போகணும் அப்படின்னு சொல்றார். உடனே குகனும் ஒரு ஓடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். அதுல ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் பயணிக்கிறார்கள். பயணிச்சு